நீ எவ்வளவு பெரிய ஆளாயிட்ட, எனக்கு அடையாளமே தெரியலடா. ஆமாமா, நீ என்ன பார்த்து எத்தனையோ வருஷம் ஆச்சு இல்ல? என்னமாப்பா, இப்போவாவது வந்து சேர்ந்து எனக்கு போதும். ஆமா, நாங்க இங்க இருக்கிறது உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதாமா, வந்து ஒரு ஆள் மூலமா நீங்க இருக்கிற இடத்தை விசாரிச்சுட்டு வந்து சேர்ந்தமா. அப்படியா? ஆமாமா. நீ உட்காந்துக்க, நான் போய் பலாரம் எடுத்துக்கிட்டு வரேன். இந்த பரவாயில்லமா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது லட்டுனா ரொம்ப பிரியமா சாப்பிடுங்க. எனக்கு பசிக்கலமா. என் கண்ணுல சாப்பிடுமா, சாப்பிடு. சின்ன வயசுல சரியா பள்ளிக்கூடம் போகாம காலி பசங்களோட சேர்ந்துகிட்டு கண்ட இடத்துலயும் திருடு.
நீ பெரியவன் ஆனதுக்கு அப்புறம் கூட அந்த திருட்டு பழக்கம் போகாதேன்னு நினைச்சு ஒரு நாள் கட்டி வச்சு இனிமே திருடாதேன்னு சொல்லி அடிச்சு அன்னைக்கு வீட்டை விட்டு போனவ இன்னைக்கு தான் திரும்பி இருக்கேன். ஏன்பா நீ இப்ப திரும்பிட்டீல? நான் தெரிந்து எத்தனையோ வருஷம் ஆச்சுமா. இப்பதான் என் மனசு நிம்மதியாச்சு. என்னடா அது சாப்பிடாம இருக்கிற? சும்மா வேண்டாமா வேண்டாம். தம்பி ஏதப்பா இவ்வளவு பணம்? ஒண்ணு இல்லம்மா, நான் சென்னையில ஒரு வட்டி கடையில வேலை பாக்குறேன். இங்க ஒருத்தர் கொஞ்சம் பணம் தரணும், அது வசூல் பண்ணிட்டு போறேன். அந்த பணம் தான் இது, வேற ஒண்ணு இல்லம்மா. அப்படியா? ஆமாம்மா. இந்த ராஜம்மா கொடுத்து வச்சவ. நான் பெத்தது 2 பிள்ளைங்க. அந்த 2 பிள்ளைங்கள 2 கோடிக்கு சமம். ஆமாம்மா. ஆமா, நீ கிராமத்துல இருந்து எப்பமா இந்த ஊருக்கு வந்த? உன் தம்பி இங்கதான்டா வேலை பார்க்க. என்னமா இது? என் தம்பி வேலை பாக்குறானா? அம்மா, தம்பிய நான் 4 வயசுல பார்த்தது, அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஆமா, அவன் என்ன வேலைமா பாக்குறான்? அதாவது குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிற ரகசிய போலீஸ் இலாக்காவில் வேலை பார்க்கறான். என்ன சொன்ன? என்னடா அது? ஏன் திருட மாதிரி முழிக்கிற? இல்லம்மா, அவன் இந்த வேலை பாக்குறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. போய் அவன் போலீஸ்லயா சேரணும்? என்னப்பா இப்படி சொல்ற? ஒரு மனிதன் தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறதுக்கு அருமையான சந்தர்ப்பங்களை உண்டாக்கி கொடுக்கிறது போலீஸ் இலாக்கா ஒண்ணுதாங்கிறது என் அபிப்பிராயம். இருந்தாலும் அவன் ஒரு வக்கீலா இருந்தா நமக்கெல்லாம் எவ்வளவோ சௌகரியமா இருந்திருக்கும். இத பாரு, நீ 1000 சொன்னாலும் சரி, நம்ம குடும்பத்துல யாராவது ஒருத்தர் போலீஸ்ல சேரணும்னு நான் ரொம்ப நாளா ஒரு வைராக்கியம் வச்சிருந்தேன். அந்த வைராக்கியம் நிறைவேறிடுச்சு. இங்க இருக்கட்டுமா, எனக்கு கூட சந்தோஷம் தான். அம்மா, ரயிலுக்கு நேரம் ஆச்சு, நான் வரேன். என்னடா அது வராதமா போறேங்கிற? உன் தம்பி உன்னை பாக்கணும்னு எவ்வளவு ஆசையா இருக்கா. இரு, வந்துடும். அம்மா, எனக்கு கூட தம்பியை பார்க்கணும்னு ஆசைதான். என்ன பண்றது, பிரத்யார பணத்தை வச்சிட்டு இருக்கிறது தப்புமா? பரவாயில்லப்பா, இரு, இப்ப வந்துடுவான். வர நேரம் ஆயிடுச்சு தம்பி. அம்மா, தம்பி கிட்ட சொல்லுங்க, இன்னும் 2 நாள்ல நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா. தர்மலிங்கம் மடையன் என்ன கொன்னிட்டு இந்த நகையை எடுத்துக்கலாம்னு நினைச்சான். நான் அவனையே தீர்த்து கட்டிட்டேன். இந்த வீரமுத்துவை எந்த போலீஸாலும் பிடிக்க முடியாது. ஏன் முடியாது? சிடி ராஜு நீங்க ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்த கேடி வீரமுத்தி வந்தான். ராஜு, உங்களுடைய கடமை உணர்ச்சியை பாராட்டுறேன். நீங்க செய்த ஒரு சேவையும் நம்முடைய டிபார்ட்மெண்ட்டுக்கே பெருமை. ரொம்ப நன்றி. ராஜு, உங்க அண்ணன் வந்திருந்தாப்பா. எப்பமா? காலையில. அப்படியா? அண்ணன் எங்க இப்ப? ஊருக்கு போயிட்டு. என்னம்மா அது? நான் வர்ற வரையிலும் இருக்க சொல்லக்கூடாதா நீங்க? நான் எவ்வளவோ சொன்னேன், அவன் புறப்பட்டு போயிட்டான். அம்மா, எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே தவிர அவர் எப்படி இருப்பாருன்னு எனக்கு தெரியாது. அண்ணனை பார்க்கணும்னு நான் ஒவ்வொரு நாளும் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அண்ணனுக்கு தான் என்ன பார்க்கணுங்கிற ஆசை. அப்படி நினைக்காதேப்பா, அவன் ரொம்ப அவசர காரியமா போயிட்டான். அம்மா, அண்ணன் எப்படி இருக்காருமா? உங்க அப்பா மாதிரியே இருக்கா. ராஜு, அவன் எவ்வளவு மாறிட்டான் தெரியுமா? இப்போ சென்னையில ஒரு வட்டி கடையில வேலை பார்க்கறானா. அம்மா, எனக்கு சென்னைக்கு மாத்திரை ஆயிடுச்சு. இதோ பாருங்க உத்தரவு. என்னப்பா இது திடீர்னு? சென்னையில இருந்து புறப்பட்ட ரயில்ல கொள்ளை நடந்துட்டான். நான் போய் அது சம்பந்தமா துப்பு கண்டுபிடிக்கணும். இன்னைக்கே புறப்படணுமா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. இந்த துப்பறியும் வேலையில உனக்குள்ள உற்சாகம் குறையவே கூடாது. பிசினஸ்னா பிசினஸ். ஆமா, வட்டி பணம் இந்த மாசத்துல கட்டலன்னா சொத்து மேல அட்டாச் பண்ணுவேன். அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். பாசு, இவ்வளவுதான் வச்சா லெட்டர்ஸ். அவங்க வேற ஒண்ணு வரல. வரல. பத்திரிகை வந்திருக்கு, அது அங்க வச்சிருக்கேன். அம்மா ஆபீஸ்ல. என்னது? இன்று இரவு 10 மணிக்குள் பலகவாராவதி பக்கத்தில் உள்ள மரத்தின் கீழே 25,000 ரூபாயை
கொண்டு வந்து வைக்க வேண்டும். தவறினால் இரவு 12 மணிக்கு உங்கள் பேங்க் சூறையாடப்படும். இவன் தான் அந்த ட்ரெயின்லயும் ஹோட்டலையும் கொள்ளையடிச்சவனா இருக்கணும். பாசு, எனக்கு என்னமோ பயமா இருக்குதுங்க. சீக்கிரமா என்கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. இருட்டுறதுக்குள்ள குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன் பணத்தை. கொடுக்கலன்னா நீ எடுத்து போய் வச்சுட்டு போயிருக்க. செஞ்சாலும் செஞ்சு போடுவேன். ஏன்னா நீங்க நல்லா இருந்தா தானுங்கள நான் இருக்க முடியும். அவனோ சினிமாவுக்கு கதை எழுதியிருக்கிறான். அது ஒரு தாள் மறந்து போய் எனக்கு போஸ்ட் பண்ணிட்டான். அவ்வளவுதான்டா. விலாசம் எல்லாம் ஒழுங்கா தானுங்களும் எழுதி அனுப்பிச்சிருக்கான். ஏய், நான் யார் தெரியுமா? வாலிடா. என்னை எதுக்குறவன் பாதி பலத்தை என்கிட்ட விட்டுட்டு போயிடணும். நீங்க வாலின்னா வர்றவன் ராமனா இருந்து விட்டான்னா அதெல்லாம் இங்க நடக்காது. இப்படி பயமுறுத்துறவங்க எல்லாம் பணம் கொடுத்தா பேங்க் என்ன ஆகுறது? இதெல்லாம் கண்டுக்காத, ஒதுங்கிக்கோ. சொன்னா கேட்க மாட்டீங்க. இருக்கட்டும். What is your name? மோகன். Beautiful name. நீதானே பணம் வேணும்னு மொட்டை கடிதாசி எழுதுனே? நான் எழுதுறது பாண்டித்துறைக்கு. உனக்கு எப்படி கிடைச்சது? அது இருக்கட்டும். எவ்வளவு பணம் எடுத்த? என் போட்டியை திறக்கிறதுக்கு சாவி இங்க கிடையாது, இங்கிலாந்துலயும் கிடையாது, அமெரிக்கால தான் இருக்குன்னா நீ என்னன்னா திறந்துட்ட. உன்னை பாராட்டுறேன். ரிவால்வர் தேர்தியா சுட்டுலாடு படையா உங்ககிட்ட இருக்கிற ரிவால்வர உங்ககிட்ட இருந்து நான் போய் தேட்ட போட்டுட்டேன். வச்சுக்கோ. பின்னால வந்த விளமாயிடு. சுடு. அதுல என்ன இருக்குப்பா? தோட்டா வேணுமா? கடையில ஸ்டாக் இல்ல, நான் தர்றேன். அப்ப சொல்றியா? 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 நான் தான் சாமர்த்தியசாலின்னு நினைச்சேன். ஆனா என்னோட நீ பெரிய ஆளா இருக்க. நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவரு சொல்லுவாய் சமாச்சாரம் தெரிஞ்சுக்க முடியுமா? நான் உன்னை நம்பலாமா? சத்தியமா நம்பலாம்.
இந்த 5 எழுத்து வார்த்தை தான் எல்லாரும் சொல்றாங்க. ஒருத்தராவது சரியா நடக்கிறது இல்லை. ஏதாவது ஒரு எழுத்து கம்மியா சொல்ல. ஓஹோ, உண்மையா? இல்லை, எழுத்து கம்மி. ஓகே ஓகே. நான் யாருன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்கணுமா? என்ன மயங்கிட்ட சவுண்ட்லயே மேக்கப் சேஞ்ச் ஆகும். இது ஃபாரின்ல கிடையாது. ஒரு அவதாரத்தை கண்டே முழிக்கிறியே, பல அவதாரம் எடுப்பேன். ஒவ்வொரு அவதாரத்துல ஒவ்வொருத்தன் சாவான். அப்போ திருநெல்வேலி எக்ஸ்பிரஸ்ல சந்திச்சது சந்தேகம் வேறையா? நிரூபிக்கிறேன். பாண்டித்துரை, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உனக்கு ஒண்ணும் புரியாது. நான் பகலதான் பேங்கர், ராத்திரில பேண்டிட் சீஃப். என் எஸ்பி இந்த 4 செவத்துக்கு தான் தெரியும். இன்னும் என் செய்கையெல்லாம் பா. முகன் உட்கார். இதுதான் நம்ம அந்தரங்க ஆலோசனை மண்டபம். இங்க இருந்துதான் பல திட்டங்களை தீட்டுறதுனா அதை செய்கையில நிறைவேற்றுறது இவங்க. நீ என்னடான்னா நம்மளையே திணற வச்சுட்டு இவ்வளவு திறமையா யாரா இந்த பிசினஸ் இப்படி பண்றான் அவனை பார்க்கணும்னு நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த ஆசை இன்னைக்கு நிறைவேறி போச்சு. அண்டர் கிரவுண்ட்லயும் ஒரு அழகியன்னு பாக்குறியா ராஜாட்டி? அன்னைக்கு ட்ரெயின்ல மீட் பண்ணேன்னு சொன்னப்ப அந்த ஆள் தான் இந்த ஆள். வணக்கம். வணக்கம். ஆமா, திருச்சி ஹோட்டல்ல டான்ஸ் ஆனது நீங்க தானே? திருச்சி ஹோட்டல் என்ன, தேவேந்திர லோகத்துல கூட போய் ஆடுவா. ராக்கெட் சர்வீஸ் இருந்ததுன்னா அவ ஆடுறவ மட்டுமல்ல, ஆட்டி வைக்கிறவ. என்னங்க அது? நம்ம ஆள் தான், அவனுக்கு எல்லாம் தெரியலாம். மோகன், உங்ககிட்ட திறமை இருக்கு. நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிசினஸ் பண்ணோம்னா இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் வேலைக்கு வாங்கிடலாம். என்ன சொல்றேன்? சரின்னு சொல்றதை விட வேற என்ன இருக்கு? பாண்டித்துரை, இந்த நிமிஷத்துல இருந்து நான் உன் நிழல். நிழல்னு சொல்லக்கூடாது, உயிர்னு சொல்லு. கமான் கமான். மோகன், நீ வந்த நேரம் நல்ல நேரம். மணி அடிக்குது. கடல்ல இன்னைக்கு ஸ்மக்லிங் சரக்கு வருது. அதை வாங்கி வர்றேன்னு பணம் வாங்கி போயிருக்கிறான் ஒருத்தன். அங்க போய் விளையாடணும் நீ. ராஜாளி ஓ, இப்படி எல்லாம் நம்ம பசங்க பொல்லாத பசங்க. எல்லா இடமும் அவனுக்கு தெரியும். இன்னைக்கு உனக்கு டெஸ்ட். போயிட்டு வா. நானும் நீ ஒண்ணுன்றதுக்காக இந்த கோட்டை எப்பவும் போட்டுக்கோ. பெஸ்ட் ஆஃப் லக். சக்சஸ். மார்ச்.
தூக்க கூட முடியலடாப்பா. நாம கொடுத்த பணமும் திரும்பி வந்துடுச்சு, அவன் கொண்டாந்த தங்கமும் வந்துடுச்சு. பரவாயில்ல மகன், நம்மளை விட திறமையா வேலை செய்யற நீ. ஏ மகன், ஏன் ஒப்பாரி வைக்கிற போஸ்ட்ல உட்கார்ந்துருக்கு? பாண்டித்துறை, ஐ எம் வெரி சாரி. இதுவரைக்கும் நான் கொலை செஞ்சதில்லை. இன்னைக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பம் உண்டாயிடுச்சு. ஆமா, ரயில்லையும் கிளப்லயும் கொள்ளையடிச்ச பணம் அதெல்லாம் எங்க வச்சிருக்கிற இப்போ? பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருக்கிறேன். என்ன சின்ன பையனா இருக்குது, திருட்டுனுங்க இருக்கிற நாடாச்சு. உங்ககிட்ட இருந்து தட்டிட்டு போயிடுவானே, எல்லாம் நம்ம கிட்ட கூடாது கொடு. பத்திரமா வச்சிருக்கேன். உன் சொத்து வேற, என் சொத்து வேறையா? நீ வேற என்ன வேறையா? வருத்தப்படாத. சரி சரி, சொன்ன சிரிக்கணும். சரி சரி, ஸ்மைல் ஸ்மைல் ஸ்மைல். ஏயா, கடற்கரையில கொலை செய்யப்பட்டு கிடந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுங்க. விடிய காலத்துல கட்டு வரங்கிறது கடற்கரைக்கு வந்தோம். அங்க ஒரு பணம் கிடந்ததுங்க. அதை பார்த்து நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி சரி, நீங்க போகலாம். தேவைப்படும் போது இங்க வரணும். தெரிஞ்சுதா? இதுதான் பிரேத பரிசோதனை செய்த டாக்டரின் குறிப்பு. கொலை செய்யப்பட்ட நபர் கத்தியால குத்தப்பட்டு தான் செத்திருக்கணும். அதுக்கு முன்னால பலமான கைகலப்பு ஏற்பட்டு அவர் தன் உயிரை காப்பாத்திக்க போராடி இருக்கிறார். இதுதான் டாக்டர் குறிப்பு. இந்த ட்ரெஸ் தான் கொலை செய்யப்பட்ட நபர் போட்டிருந்தது. எதுக்கும் நான் முதல்ல கொலை நடந்த இடத்தை போய் பார்த்துட்டு வந்தேன். மனிதனுக்கின்ற புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தியை கொடுத்தானே. அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே, மனிதன் பூமியை கெடுத்தானே. போயும் போயும் மனிதனுக்கின்ற புத்தியை கொடுத்தானே. சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். கண்கள் இரண்டில் அருள் இருக்கும். சொல்லும் கருத்தினில் ஆயிரம் பொருள் இருக்கும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும். அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். பாயும் புலியின் கொடுமையை இறைவன் பார்வையில் வைத்தானே, புலியின் பார்வையில் வைத்தானே. இந்த பாழும் மனிதன் குணங்களை மட்டும் போர்வையில் மறைத்தானே, இதய போர்வையில் மறைத்தானே. போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். கைகளை தோளில் போடுகிறான், அதை கருணை என்றவன் கூறுகிறான். பைகளில் எதையோ தேடுகிறான், கையில் பட்டதை எடுத்து ஓடுகிறான். போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே, இறைவன் புத்தி
புத்தியை கொடுத்தானே அதில் பொய்யும் புரட்டும் திருட்டும் கலந்து பூமியை கெடுத்தானே மனிதன் பூமியை கெடுத்தானே போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே லாக்அப்ல வைங்க. பெரியவர், இவன் ஒரு கேடி, ஜெயிலிருந்து தப்பிச்சுக்கிட்டு போனான். இவரை பிடிச்சு கொடுத்த உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சு. கடமையை செய்ததுக்கு நன்றி என்ன தெரிஞ்ச? என்ன பிடிச்சு சொல்றீங்க? ஆமா, நீங்க யாரு? என்ன இன்னும் புரியலையா? எதுக்கு? நான் அடிச்ச பந்து கணத்துல பட்டுருச்சா? அது போட்டோம். எப்படியோ நீங்க போட்டியில வெற்றி பெற்றுட்டீங்களே, அதுக்கு. அடே, உங்களுக்கு கேம்ஸ் ரொம்ப பிடிக்குமா? ஏன் வாழ்க்கையே ஒரு கேம் தானே? ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்களே. எனக்கு தடை கூட இன்னும் யாரும் இல்ல. எனக்கு டென்னிஸ்ல பிரசன்டேஷன் வந்துருச்சு. பேபி, அரிசி பந்தாடத்துல கிடைச்சது. பேபி பேபி, என்னமா கிடைச்சதுதானே என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல பேபி, சைடுல இருக்க காத ரெண்டையும் பிச்சு விட்டா சம்முன்னு மோர் குடிக்கலாம். என்ன தண்ணீர் பந்தல் கோவலன்னு நினைச்சியா? நான் பெத்த ஒரே பெண்ணுடா. 10வது படிச்சு பாஸ் பண்ணிட்டு பந்தாட்டத்துல சும்மா ஜெய் ஜெயின்னு ஜெயிச்சுட்டு கப்புக்கு மேல கப்பு கொண்டாந்து வீட்டுல அப்பிக்கிட்டு இருக்கேன். இதை விட எனக்கு வேற என்ன பெருமை இருக்கு? இல்லப்பா, உங்களாலதான் எனக்கு பெருமை. ஆண்டவா, இந்த பெருமை என்னைக்கும் மாறாம இருக்கணும். அப்பா, எனக்கு ஒரு சின்ன கார் வாங்கி கொடுங்கப்பா. இந்த விளையாட்டு சாமான் கார விளையாடுறதுக்கு இல்ல, உண்மையான கார். என்னத்துக்குமா காருங்க? எங்க பார்த்தாலும் ஆக்சிடென்ட் மயமா இருக்குது. ஏன்பா, கார் வாங்கின செலவாகும்னு யோசிக்கிறீங்களா? என்ன விஜயா அப்படி சொல்லிட்டு? நான் சம்பாதிக்கிற சொத்து பூரா யாருக்கு? உனக்கு தானே. தாய் இல்லாத பிள்ளை. நாளைக்கே ஒரு கார் புக் பண்ணிடுறேன். தேங்க்யூ வெரி மச். போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு. ஓகே. ரொம்ப ஜாக்கிரதை நம்ம தேவி. ஏன் மகமா இருக்குங்க? குழந்தைய வச்சுக்கிட்டு சீக்கிரம் விஷயத்தெல்லாம் பேசுற நீ. கேர்ஃபுல். காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. குதிரையிலே ஊர்வலமா, மான்கள் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமா. சென்றலனும் குதிரையிலே ஊர்வலமா, மான்கள் சீர்வரிசை தாங்கி வரும் வாகனமா. மங்களமாய் மூங்கிலே நாயனமா, மங்களமாய் மூங்கிலே நாயனமாம். பச்சை வாழையுடன் மாவிலையும் தோரணமாம், பச்சை வாழையுடன் மாவிலையும் தோரணமாம். காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணு மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. வாசலிலே வருகவென்பாள் குயிலம்மா, அங்கே வந்தவரை அமர்கவென்பாள் கிளியம்மா. வாசலிலே வருகவென்பாள் குயிலம்மா,
தோன்றுமா? இந்த அழகு கண்டால் தூக்கம் கூட தோன்றுமா? காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணே மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. காட்டுக்குள்ளே திருவிழா, கன்னி பொண்ணே மணவிழா, சிரிக்கும் மலர்கள் தூவி சிங்காரிக்கும் பொன்விழா. சிஐடிய போய் திருடன்னு சந்தேகப்பட்டு போலீஸுக்கு போன் பண்ண சொன்னீங்களே, ஏன் பாஸ்? சிஐடின்னு தெரிஞ்சுதான்டா போலீஸுக்கு போன் பண்ணேன். தெரிஞ்சு ஏன் போன் பண்ணீங்க? போலீஸுக்கு நம்ம மேல ஒரு நல்ல எண்ணம் உண்டாகணும், நம்ம பக்கா ஜென்டில்மேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் போன் பண்ணேன். ஐயோ, உங்க கலையை நினைச்சா என் தலையே சுத்துதே. இதெல்லாம் கண்டுக்காதே, அப்புறம் உனக்கு காக்கா வலி இருக்கும். போ. வந்துரும். ஸ்பீக்கிங். ராஜாடியா? இன்னைக்கா? நீ அந்த வேலையை கவனி, நான் அதுக்கு மோகன் அனுப்புறேன். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய், கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய். நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய், பக்கம் நெருங்கி நெருங்கி இன்ப சுவை கொடுத்தாய். சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய். பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே. பழக பழக வரும் இசை போலே, தினம் படிக்க படிக்க வரும் கவி போலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே மனம் உருகி நின்றேன் நான் தனிமையிலே. அருகில் அருகில் வந்த உறவினிலே
என்னை திரையிட்டோ இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே இருவர் வழியும் ஒன்றே சிரித்து சிரித்து என்னை திரையிட்டோ இளமை சுகமும் இனிமை கனவும் இருவர் மனமும் ஒன்றே இளமை சுகமும் இனிமை கனவும் இருவர் மனமும் ஒன்றே இரவும் பகலும் அருகில் இருந்தால் வரவும் செலவும் ஒன்றே இரவும் பகலும் அருகில் இருந்தால் வரவும் செலவும் ஒன்றே சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் கண்ணம் சிவக்க சிவக்க வந்து கதை படித்தாய் நினைத்து நினைத்து நெஞ்சில் அடைத்து விட்டாய் பக்கம் நெருங்கி நெருங்கி இந்த சுவை கொடுத்தாய் சிரித்து சிரித்து என்னை சிறையிலிட்டாய் எங்க போறீங்க ஏன் காரை நிறுத்த சொன்னீங்க அந்த பொண்ணு தனியா போறத பார்த்தா சந்தேகமா இருக்கு நான் அவளை பின்பற்றி கவனிக்கணும் ஏன் நீங்க எதுக்காக அவ்வளவு கவனிக்கணும் உங்க வேலை சம்பந்தமான அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன் சட்டப்படி நான் என்ன வேலை செய்யறேன்னு யாருக்குமே தெரியக்கூடாது ராஜு என்ன நம்புங்க சத்தியமா நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் நான் ஒரு சிஎஸ் அது கிடையாது சீக்கிரம் புறப்படு. இவர் ரிவால்வரை காட்டி பெட்டி வாங்கினதை என் கண்ணால பார்த்தேன் வாங்கினேன் ஆனா அவன் என் கையில இந்த ரிவால்வரை தட்டி விட்டுட்டு பெட்டியை பறிச்சுக்கிட்டான் அதையும் நீங்க பார்த்து இருக்கணுமே ஏன் பொய் சொல்லு இந்த அற்ப விஷயத்துக்காக நான் ஏன் போய் சொல்லணும் எதடி அறுப்போம் ஒட்டியில நான் வத்தல் வடம் இருக்குன்னு பாத்தியா வயரங்கடி எல்லாம் பாண்டித்துறை நான் காரை விட்டு இறங்கி மறைஞ்சிருந்த சமயம் பார்த்து இப்ப பெட்டி எடுத்துக்கிட்டு கார்ல போய் எங்கேயோ மறைச்சு வச்சுட்டு வந்து கதை சொல்றேன் அட பாவி என் மேலே பழி சுமத்திரியா இவன் சொல்றத நம்பாதீங்க அஞ்சாப்பட வேலை செய்யாது போட்டி எங்க நீங்களும் என் மேல சந்தேகப்படுறீங்க பேசாதே இன்னைக்கு ராத்திரி பூரா டைம் உனக்கு காலம்பரை 8 மணிக்குள்ள போட்டி வரணும் இல்லைன்னா ஐயோ இது அநியாயம் இது வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு பணிவிடை செய்தேன்னு அதுக்கு பரிசா இது மோகன் இவ்வளவு அந்த அறையில் அடைச்சு வை காலம்பரை வந்து விசாரிப்போம் துப்பாக்கியை காட்டி உங்ககிட்ட பொட்டியை பறிச்ச பொண்ணு யாரு? அவன் ஏதோ ஒரு கொள்ளை கூட்டத்தை சேர்ந்த மாதிரி தெரியுது. அவளை இன்னைக்குதான் பார்த்தேன். அது சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னால கடற்கரையில கத்தியால குத்தப்பட்டு செத்து போன அருணகிரிக்கு உனக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? உண்டு. இந்த ஆளை கூட்டிட்டு போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கிக்கங்க.
விஷயமா? கடற்கரை ஓரத்தை நான் ஒரு பெண்ணை பார்த்தேன்னு சொன்னேனே. ஆமா, அது இந்த பெண். அப்படியா? அந்த பெண்ணா இது? ஆமா. இவனை யார் சுட்டிருப்பாங்க? மிஸ்டர் ராஜு, கொலை செய்து இந்த இடத்த விட்டு இன்னும் போயிருக்க முடியாது. நீங்க இருங்க, நான் வரேன். யாரது? நீயா? ஆமா, இது பாண்டித்துறை வீடு தானே? அது இருக்கட்டும், நீ எங்க வந்த? நீ இங்கதான் இருக்கிறேன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பவோ வந்திருப்பேன். மரியாதையை பேசு. அப்பா, அப்பா. அப்பாவா? என்ன விஜயா? எங்க வந்த? அப்பா, இவ யாரு? நம்ம கஸ்டமர்ல ஒரு ஆள் தான். இவ என்கிட்ட என்னென்னமோ சொல்றான்ப்பா. நான் பேசிக்கிறேன், உள்ள போ. எதா இருந்தாலும் பேங்க்ல தான் பேசணும். வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமில்ல? கேட்கறத பதில் சார். இல்ல சார், ஒரு அர்ஜென்டான காரியம். அர்ஜென்டா இருக்கட்டும், அவசரமா இருக்கட்டும், வீட்டுக்குள்ள வரக்கூடாது. யாரையும் நான் வீட்டுக்குள்ள விடுறதுலன்னு உனக்கு தெரியுமில்ல? காரணம் இப்பதான் எனக்கு தெரியுது. பாண்டித்துறை, உங்ககிட்ட இவ்வளவு அழகான பொண்ணு இருக்கிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையா? ஏன்? பிளாக் மார்க்கெட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு கேளு. நயா பைசா விடாம சொல்றேன். ஃபேமிலியை பத்தி மட்டும் கேட்காது. ஃபேமிலி வேற, பிசினஸ் வேற. பிசினஸ் ஸ்பாயிலானா சரிப்படுத்திக்கலாம், ஃபேமிலி ஸ்பாயிலானா சரிப்படுத்த முடியாது. இப்ப எங்க வந்த நீ? ஒரு சந்தோஷமான செய்தி இல்ல, ராஜாத்திய க்ளோஸ் பண்ணிட்டேன். குட் குட். அப்ப செஞ்சது சரிதான். ஆயத்தரம் சுற்ற வேண்டியது. அந்த துரோகி பசு மாதிரி இருந்துகிட்டு என்னைய கொல்ல சதி செய்திருக்கிறாடா. பசு கொல்லாதுங்க, பால் தான் கொடுக்கும். மகன், உடனே புறப்படுதே. எனக்கு கொஞ்சம் பணமா? சாப்பிடு. என்ன பாக்குறீங்க? எல்லாம் காணா நோட்டு, கரன்சி நோட்டு. பாண்டித்துறை, உங்க பொண்ணு பேர் என்ன? ஏன் சும்மா அதையே கிளறு நீ? ஏன், நான் தெரிஞ்சு கூடாதா? ஃபுல் நேம் ஆஃப் நேம் விஜி. விஜி? ஆஹா, பியூட்டிஃபுல் நேம். ஆமா, நேத்து சாயந்தரம் உங்க பொண்ணை நம்ம பிசினஸ் பண்ற இடத்துக்கு பக்கத்துல சந்திச்சனே. விஜயா, இந்த உலகத்துல எனக்காக ஒரு சொட்டு கண்ணீர் விடுறது உன்னை தவிர வேற யாரு இருக்காங்க எனக்கு? உன் சிரிப்பு தான் என் லட்சியம், உன்னுடைய குதூகலம் தான் என்னுடைய கொள்கை. தகப்பனாருக்கு ட்ரபிள் கொடுக்க கூட அதை நிறைவேற்றி வைக்க வேண்டியதான் என் வேலை. அப்பா, உங்க அன்புக்கு எல்லையே கிடையாது. உன் அன்புக்கும் என்னுடைய யோகியதைக்கும் தகுந்தவனாதான் பார்த்து செலக்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா அப்பா, அவர் ரொம்ப நல்லவர். உங்களுக்கு மருமகனா வர்றதுக்கான குவாலிஃபிகேஷன்ல அவர்கிட்ட இருக்கு. ஆமா, பையன் ஏதாவது வேலையில இருக்கானா? ஆமா அப்பா, நல்ல உத்தியோகத்தில் இருக்காரு. கவர்மெண்ட் சம்பந்தத்துல ஒண்ணும் இல்லையா? இல்ல இல்ல, ஏதோ தனிப்பட்ட பேங்க்ல செக்ரட்டரியா இருக்காரு. பேங்க் நல்ல வேலை, பணம் ரோல் பண்ணலாம். என்ன இருந்தாலும் இந்த காலத்து பசங்களை நம்பிட முடியாது. ஃப்ராட் ஃபெலோ. ஆமா ஆமா ஆமா. ஐயோ, எல்லா பயனும் பயங்கர பயனாயிட்டானுவோ. பகல்ல உட்காவ பிடிக்கிறான், அதே கையால ராத்திரில துப்பாக்கிய பிடிக்கிறான். ட்ரெஸ்ஸ வச்சு எடை போட முடியலீங்க இப்போ. விஜயா, அப்போ அந்த பையன் அவன் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் இங்க வரவழி. நானும் அவங்கள பார்த்த மாதிரி இருக்கும், அவங்க உன்னையும் பார்த்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் பேபி கவனிச்சுக்க. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கம்மா பேபி, போம்மா. பாசே, அவர் பேங்க் நம்ம பேங்க் மாதிரிதான் இருக்குமோ? யோசனை வந்தாச்சு, இனி பேசப்படாது.
வெற்றி வெற்றி விஜயா, நான் வெற்றி அடைஞ்சிட்டேன். கள்ளக்கடத்தல் கூட்டத்தின் தலைவனை கைது செய்துட்டேன். இன்னும் கொஞ்ச நாள்ல கொள்ளக்காரங்களையும் கைது பண்ணுவேன். நல்ல செய்தி ராஜு. நானும் ஒண்ணு சொல்ல போறேன். நல்ல செய்தி ஒண்ணு என்ன, 1000 சொல்லு. நல்ல செய்தியை தான் சொல்லணும், நல்ல செய்தியை தான் கேட்கணும். அப்பா எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. விஜயா, என்ன விளையாடுற? விளையாடல ராஜு, உண்மைதான். இதை சொல்லத்தான் வந்தேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. உன்னுடைய திடீர் போக்க பார்த்தா எனக்கு திகைப்பா இருக்கு. விஜய், அப்பாவுடைய இந்த ஏற்பாட்டால் நீ அதிர்ச்சி அடையலையா? இல்ல. என்ன, நம்முடைய காதல் மாளிகை இடிக்கப்படுறத பார்த்து நீ கலங்கலையா? எதுக்காக? என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எங்க அப்பாவுக்கு நல்லா தெரியும். அப்படின்னா உன்னுடைய காதல் மேடையில நடிக்கப்பட வேண்டிய நாடகம் தானா? வாழ்க்கையே ஒரு நாடகம் தானே ராஜு. இல்ல, நீ ஏமாத்திட்ட விஜய், என்ன ஏமாத்திட்ட. நீங்க திட்டீங்க. போதும். பெண்களை தெய்வமா மதிக்கிறவன் தான். அந்த தெய்வ இனத்தையே வெறுக்கும்படி செய்தார் விஜய். புது புது கற்பனையால பூரிச்சு போயிருக்கிற என் மென்மையான இதயத்தை பொடி பொடி ஆக்கிறார். கண்ணாடியா இருக்கிற உங்க இதயத்தை கருங்கல்லா மாத்தீங்களே. அந்த கல்லுல கூட உன்னுடைய உருவத்தை மட்டும்தான் என்னால செதுக்க முடியும். அதுக்கு இன்னொருத்தருக்கு வாழ்க்கைப்பட போற எந்த பெண்ணும் உரிமை கொடுக்க மாட்டா ராஜு. உண்மைதான், உண்மைதான். விஜய், உன் அழகு கோயில்ல குடியிருக்க போற அந்த அதிர்ஷ்டக்கார கணவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க அவசியம் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். ஒருத்தி மகனாய் பிறந்தவனா, உருவில் அழகாய் வளர்ந்தவனா, ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம். உலகத்தின் ரகசியம் அறிந்தவனாம், உள்ளத்தின் கதைகள் தெரிந்தவனாம். உலகத்தின் ரகசியம் அறிந்தவனாம், உள்ளத்தின் கதைகள் தெரிந்தவனாம். பழகும் விதம் புரிந்தவனாம், பார்க்கும் பார்வையில் தெரிந்தவனாம். பழகும் விதம் புரிந்தவனாம், பார்க்கும் பார்வையில் தெரிந்தவனாம். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம். இளையவள் முகத்தை பார்த்தானாம், இதயத்தை அவளிடம் கொடுத்தானாம். இளையவள் முகத்தை பார்த்தானாம், இதயத்தை அவளிடம் கொடுத்தானாம். அழகியை அருகினில் அழைத்தானாம், ஆசையில் அவளை அழைத்தானாம். அழகியை அருகினில் அழைத்தானாம், ஆசையில் அவளை அழைத்தானாம். சாத்திரம் சரித்திரம் படித்தவனாம், தவறு செய்பவரை பிடிப்பவனாம். ராத்திரி பகலாய் அலைவானாம், ரகசிய போலீஸ் சேவகனாம். ஒருத்தி மகனாய் பிறந்தவனாம், உருவில் அழகாய் வளர்ந்தவனாம், ஒருத்தி மனதில் நிறைந்தவனாம், உயிரில் உயிராய் கலந்தவனாம். போங்க, இப்படித்தான் கீழுதா? நான் காதல கிள்ள, நீ என் இதயத்திலேயே கிள்ளினியே, எனக்கு எப்படி இருக்கும்? ராஜு, கல்லே
இன்ப பகுதி மட்டுமில்லை, துன்ப பகுதி கூட சுவையா இருக்கும்னு அனுபவிச்சவங்க சொல்றாங்க. நம்ம காதல் வாழ்க்கையில அப்படி ஒரு துன்ப கட்ட வந்த உங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் இப்படி ஒரு டெஸ்ட் வச்சேன். இது டெஸ்ட் இல்ல, ட்விஸ்ட். விஜி, காதலின் துன்ப கட்டம் படிக்கிறதுக்கும் பார்க்கறதுக்கும் தான் நல்லா இருக்கும். இங்க அனுபவிச்சிருக்கீங்களா? ஓ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அனுபவிச்சேனே. அப்பா, நினைச்சாலே பயமா இருக்கு. பயப்படேன், அப்பாவுக்கு நம்ம விஷயம் தெரிஞ்சு போச்சு. ஐயோ, அதிர்ச்சி அடையேன், அப்பா சம்மதிச்சுட்டாங்க. அப்படியா? ஆமா. ராஜு, உங்க அம்மாவே எங்க அப்பா பாக்கணுமா? எங்க வீட்டுக்கு வர சொல்றீங்களா? ஏ, ஓஹோ, உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோன்னு யோசிக்கிறீங்களா? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அருக்கு மாதிரி காஃபியை போட்டு கொடுத்து உங்க அம்மா கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிடுவேன். அந்த டெக்னிக்கல எனக்கு நல்லா தெரியும். சாரி விஜய், எனக்கு அப்பா இல்லைங்கிறது உனக்கு தெரியுமில்ல? ஆமா. அப்பா இல்லாம அம்மா முதல்ல பொண்ணு பார்க்க வர சம்மதிக்கவே மாட்டாங்க. பரவாயில்ல, சும்மா வர சொல்லுங்க. இல்ல விஜய், எங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா இதுவரையிலும் எந்த மங்கள காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. பொதுவா கணவனை இழந்த பெண்களை பார்க்கறதே அவசகுணம்னு சொல்லுவாங்க. ஆனா நான் மட்டும் ஒவ்வொரு நாளும் விடிஞ்சதும் முதல்ல எங்க அம்மா முகத்துல தான் விழிக்கிறேன். அதனால்தான் எனக்கு வெற்றி மேல வெற்றி கிடைக்குது. எல்லாரும் சகுனம் பார்க்கறது வீட்டுக்கு வெளியே தானே தவிர வீட்டுக்கு உள்ள இல்ல, தெரியுமில்ல? விஜி, என் தாய் தான் எனக்கு தெய்வம். தாய் சொல்ல தட்டவே மாட்டேன். கரெக்ட். அப்ப இப்படி செய்த என்ன? எப்படி? எங்க அப்பா உங்க வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டுமா? அப்படியே செய். இன்னைக்கு அனுப்பிட்டுமா? இப்பவே அனுப்பிடு. இதுக்கு மேல என்னால தாங்க முடியாதாமா. ஆசையப்பா. அன்னைக்கு மாப்பிள்ளை விஷயமா நம்ம பேபி கிட்ட கோவமா பேசுனீங்கல்ல, முதல்ல நான் ரொம்ப பயந்துட்டேனுங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது நம்ம குழந்தை மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு. அதை தவிர நாட்டுல எனக்கு வேற என்னடா இருக்கு? தாய் இல்லாத பிள்ளை, ஒரே பிள்ளை. அதனாலதான் அதுக்கு ஓவர் சுதந்திரம் கூட இருக்கிறேன். அப்பா, குழந்தை வருது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எப்ப நம்ம வீட்டுக்கு வராங்க? அதை சொல்லத்தானே வந்தேன். அப்பா, அவருடைய அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மா இதுவரையில எந்த காரியத்திலும் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது. முதல்ல பொண்ணு பார்க்க வரமாட்டாங்கன்னு தெரியுது. அதனால நன்னாம போனா போச்சு. இந்த ஊர்ல பாண்டித்துறைன்னு ஒரு பேங்கர் இருக்காரு. அவருக்கு விஜயாங்கிற ஒரே ஒரு பொண்ணு. படிச்சவ, நல்ல பண்புள்ளவ. உங்களுக்கு மருமகளா வரக்கூடிய தகுதிகள் அத்தனையும் அவகிட்ட இருக்கு. நீங்க அனுமதிச்சா? ஏன் அனுமதி என்னப்பா? உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா சட்டம், அந்த பெண்ணையே உனக்கு கல்யாணம் செய்து வைக்கிறேன். இருந்தாலும் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகாம. அதனால என்னப்பா, இப்போ நீ பாத்துருக்கிற பொண்ணையே நிச்சயம் பண்ணிக்குவோம். உன் அண்ணா வந்த உடனே அவனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து 2 பேரு கல்யாணத்தையும் சேர்த்து ஒரே நாள்ல செய்து விடுவோம். சரிம்மா. யாரோ வர்றாங்க. அம்மா, அந்த பொண்ணோட அப்பா வர்றாருமா. அப்படியா? சரி, நீ போய் அவரோட பேசிக்கிட்டு, நான் போய் காபி போட்டு எடுத்துக்கிட்டு வரேன். சரிம்மா. சரி ஆபீசர், ஏது இங்க இவ்வளவு தூரம்? மாப்பிள்ளைக்கு சிநேகிதமா நீங்க? பூசணிக்காய் கொடி பரவுன மாதிரி மாப்பிள்ளை சிநேகிதம் போலீஸ் வரைக்கும் படர்ந்து இருக்குது. மாப்பிள்ளை இங்க உள்ள இருக்காரா? இல்லைங்க, நீங்க பார்க்க வந்தது என்னத்தான். இது என் வீடு தாங்க. அம்மா, இவர்தான் விஜயாவுடைய அப்பா. சார், இவங்க தான் எங்க அம்மா. நீயா முடியை கெடுத்தவரே? என் வீட்டில் அடியெடுத்து வைக்க உனக்கு என்ன தைரியம்? என் முகத்தில் விழிக்க உனக்கு எவ்வளவு துணிச்சல்? மோசக்கார, போயிடு, போயிடு. அம்மா, ஏன் வாழ்கிறீர்கள்? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சொல்லுங்கள் அம்மா, சொல்லுங்கள். ராஜு, அம்மா, அந்த பாவிதான் உன் அப்பாவை கொன்றவன். அப்பா கொல்லப்பட்டாரா? என் அருமை தந்தை அநியாயமாக சாகடிக்கப்பட்டாரா? இது உண்மையா? இது உண்மையாமா? ஆம் மகனே, எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அதே உருவம், அதே கொலைகார முகம். அவன் பராங்குசமேதான். அப்படியா?
பாண்டித்துறைக்கு பராங்குசம் என்ற மற்றொரு பெயர் உண்டா? அவன் கொலைகாரன், அதுவும் என்ன அப்பாவை கொன்றவனா? அம்மா, இந்த சம்பவம் எப்படி நடந்தது? எங்கே நடந்தது? நம் பூர்வீக கிராமத்தில் அங்கு பராங்குசம் ஒரு பண்ணையில் கார் ஓட்டிக் கொண்டிருந்தான். முதலில் அவன்தான் என்னை கல்யாணம் செய்து கொள்ள முயற்சி செய்தான். ஆனால் பெற்றோர் என் விருப்பப்படி உன் அப்பாவுக்கே என்னை கல்யாணம் செய்து வைத்தார்கள். அதிலிருந்து பராங்குசம் என்னை பழிவாங்க சமயம் பார்த்திருந்தான். நீ பிறந்து 3 வருஷங்களுக்கு பிறகு ஒரு நாள் அவன் வேண்டுமென்றே உன் அப்பாவின் மீது காரை ஏற்றி அவரை கொன்று விட்டான். என்ன கொடுமை! அம்மா, இந்த குற்றத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கவில்லையா? உனக்கு என்ன பலன்? உன் அப்பா பிழைத்தாரா? இல்லையே அம்மா, இல்லையே அம்மா, 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 இவ்வளவு காலமாக இது ஏனம்மா என்னிடம் சொல்லவில்லை? அப்பாவை கொன்றவனை பழிவாங்க வேண்டும் என்ற வெறிக்கு இளமையிலேயே நீ ஆளாகி அதனால் உன் வருங்காலம் வீணாகிவிடக் கூடாதே என்று நான் சொல்லவில்லை. ஐயோ, நம்முடைய குடும்பத்தில் இப்படி ஒரு கொடிய நிகழ்ச்சியா? அந்த நிகழ்ச்சிக்கு காரணம் பராங்குசம் தான். அந்த பாவியின் மகளைத்தான் நீ பார்த்து விட்டு வந்திருக்கிறாய். தம்பி, நீ எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டாய். அம்மா, மகனே ராஜு, என் கண்ணே, அந்த பெண் உனக்கு வேண்டாம். ஐயோ, ஆம் மகனே, அம்மா, அந்த பெண் உனக்கு வேண்டாம். அம்மா, அவளை மறந்து விடு. அம்மா, அம்மா. விஜயா, மாப்பிள்ளை பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குமே? எப்படி என் செலக்ஷன்? நான் சொன்னதெல்லாம் உண்மைதானே? ஏன்பா பேசாம இருக்கீங்க? அப்படின்னா அவர் உங்களுக்கு பிடிக்கலையா? அப்பா, விஜயா, பெரிய தவறு செஞ்சுட்டு. உன் வாழ்வுக்கு தகுந்தவனை தேர்ந்தெடுத்துக்கன்னு நீங்க தானே சொன்னீங்க? ஆமா, வாழ்வுக்கு மட்டும் தேர்ந்தெடுக்கல, நீ என் சாவுக்கும் தேர்ந்தெடுத்திருக்கிற. அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அவன் ஒரு சிஐடி. இவ்வளவுதானா? ஏன்பா, உங்க மருமக ஒரு சிஐடிங்கிறதுல உங்களுக்கு பெருமை தானே? பெருமை? அவன் தான் எனக்கு யமன். யமனா? நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன கொலைகாரனா கொள்ளைக்காரனா? அவரை பார்த்து நீங்க ஏன் பயப்படணும்? புரியாம பேசுற விஜயா. அவன் வேலை என்னைக்கு ஆபத்தான வேலை. அதனால் அவன் பாதிக்கப்பட்டா நீ பாதிக்கப்படுவீன்னு தான் கவலைப்படுறே தவிர வேற ஒண்ணும் இல்லை. அப்பா, எல்லோருமே இப்படி நினைச்சிட்டா சமூகத்தை பாதுகாக்கிற போலீஸ்ல அப்புறம் யாரும் சேர மாட்டாங்க. போலீஸ் இலாக்கா இல்லைன்னா எங்க பார்த்தாலும் திருடர்களும் அயோக்கியர்களும் இருப்பாங்களே தவிர நாட்டில நல்லவங்களை பார்க்கவே முடியாது. போராட்டம் வரும்போதுதான் தொண்டனுக்கு தியாகிங்கிற பட்டம் கிடைக்கும். ஆனா போலீஸ்ல இருக்கவங்க ஒவ்வொரு நிமிஷமும் தியாகியாவே இருக்காங்க, தியாகியாவே சாகுறாங்க. தயவு செஞ்சு உங்க அபிப்பிராயத்தை மாத்துங்க. நீங்க நினைக்கிறபடி எதுவும் நடக்காது. நடக்காதத நினைக்கிறவன் நான் அல்ல. நான் நினைச்சா எதையும் நடக்க தருவேன். பிரியப்பட்டதும் பட்டு ஒரு டாக்டர், ஒரு வக்கீல், இவங்க யாராவது இருக்கக்கூடாது? அன்பு உத்தியோகத்தை பார்த்து உண்டாகிறது இல்லையே, அந்தஸ்தை பார்த்தது உண்டாயிருக்கும். அப்பா, என்னை ஏமாத்தாதீங்க, என்னை ஏமாத்தாதீங்கப்பா. என் இதயம் ரொம்ப ரொம்ப பலகீனமானது. இந்த ஏமாற்றத்தின் அதிர்ச்சி என்னால தாங்க முடியாதப்பா, என்னால தாங்கவே முடியாது. நான் ஏமாத்தல, அவன் இருக்கணும்ன்றதுக்கு சொல்றேன். இப்ப என்கிட்ட நிறைய சொத்து இருக்கு. காதல் என்ற பேரால உன்னை ஏமாத்துறாங்க. இல்லப்பா, அவரை பத்தி உங்ககிட்ட யாரும் தவறா இருக்காங்க. யாரும் சொல்லல, நான் சொல்றேன். நான் சொன்னபடி நடக்க வேண்டியது உன்னுடைய கடமை. உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கிறது என்னுடைய கடமைன்னு சொன்னீங்களே. அப்ப சொன்னேன். பெண்களுக்கெல்லாம் கணவன் பெற்றோர்கள் தான் தேர்ந்தெடுக்கணும்னு சொன்னது இப்பதான் புரியுது எனக்கு. உன் வாழ்க்கைக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுக்க எனக்கு தெரியும். விருப்பம் இல்லாதவனை கல்யாணம் செஞ்சு வைக்கிறதை விட விஷத்தை கொடுத்து என்னை கொண்டு போட்டுடுங்க. அப்பா, இத்தனை நாள் என்னை சிரிக்க வச்சு பாத்தீங்க, இப்ப ஏன் என்னை அழ வச்சு வேடிக்கை பாக்குறீங்க? இந்த விஷயத்துல உன் கண்ணீரை பொருட்படுத்த நான் தயாரா இல்லை. அப்பா, விஜயா, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் கோச்சுக்கிட்டது இல்லை. அந்த நிலையை உண்டாக்கிடாதே. கடைசியா சொல்றேன், அவனை நீ மறந்து. அப்பா, அப்பா. என்னம்மா செய்வி? என்ன
பாண்டித்துறையின் மகளை மணந்து கொள்வதாக வாக்களித்து விட்டாயா? ஆமாம்மா, அந்த பெண்ணிடமே நான் வாக்களித்து விட்டேன். யாரை கேட்டுக்கொண்டு வாக்களித்தார்? அவள் தந்தையை பற்றி விவரம் தெரியாதாலும் என் விருப்பத்திற்கு நீங்கள் தடை சொல்ல மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையாலும் அப்படி செய்து விட்டேன். நீ செய்தது தவறு ராஜு. அழகா இருந்த நம் குடும்பத்தை அலங்கோலமாக்கிய ஒரு வஞ்சகனின் வாரிசவள் என்பதை நீ மறந்து விட்டாயா? நானும் எவ்வளவோ யோசித்து பார்த்தேன். தந்தை செய்த குற்றத்திற்கு மகள் என்ன செய்வாள்? அம்மா, பாண்டித்துறையை நீங்கள் சம்பந்தியாக ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ஆனால் ஒரு பாவம் அறியாத விஜயாவை உங்கள் மருமகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா, ஏற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. அம்மா, என்னை இந்த கோலத்துக்கு ஆளாக்கிய கொடியவனின் மகளை என் மருமகளாக ஏற்றுக்கொள்ளும்படி சொல்ல உனக்கு எப்படி மனம் துணிந்தது? பார்க்க முடியாமல் செய்த பாவியின் மகளுக்கு தாலி கட்ட வேண்டும் என்ற ஆசை உனக்கு எப்படி ஏற்பட்டது? ஆசை இல்லம்மா, கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்ற கடமை. அம்மா, விரோதியின் மகளாக விஜயா இருக்கலாம். ஆனால் அவளும் ஒரு பெண். அவளுக்கும் உள்ளம் இருக்கிறது, மனசாட்சி இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது அம்மா. நீ என்ன சொன்னாலும் சரி, அவளை என் மருமகளாக நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அம்மா, அவள் ஒரு துரோகி வயிற்றில் பிறந்தவள். அம்மா, நத்தை வயிற்றில் பிறந்தது என்பதற்காக முத்தை யாருமே வெறுப்பதில்லை. ஆனால் நான் விரும்புவது நத்தை வயிற்றில் பிறந்த முத்தை அல்ல, என் வீட்டை பிரகாசமாக்கக்கூடிய ஒரு விளக்கைத்தான் விரும்புகிறேன். ராஜு, நம் சொந்தத்திலேயே அழகும் அந்தஸ்தும் உள்ள பெண்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இருக்கலாம். அதற்காக ஒன்று மரியாத பெண்ணை ஏமாற்றியவன் என்ற பழிச்சொல்லுக்கு நான் ஆளாவதா? அம்மா, எதையும் யாரையும் நினைப்பது சுலபம், மறப்பது கடினம் அம்மா, கடினம். மறக்க வேண்டியது மறந்துதான் ஆக வேண்டும். மன்னித்து விடுங்கள் அம்மா, அது என் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அப்படி என்றால் நீ அவள் கழுத்தில் மஞ்சள் கயிறு கட்டும் அதே நேரத்தில் என் கழுத்தில் மரண கயிறு விடும். என்னை அம்மா என்றையும் நீ அழைக்க வேண்டும் என்றால், நீ என் அன்பு மகன் என்ற நினைவு என் நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அவளை மறந்துவிடு. அம்மா, ஒரே வார்த்தை, தாய் சொல்லை தட்டாத மகன் என்பது உண்மையானால் நீ எப்படியாவது அவளை மறந்துதான் ஆக வேண்டும். அம்மா, அம்மா, அம்மா. உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. காலுறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. உறங்குது பொழுதும் உறங்குது, நீ உறங்கவில்லை நிலவே. காலுறங்குது காற்றும் உறங்குது, நான் உறங்கவில்லை, நான் உறங்கவில்லை. அது தின்றதெல்லாம் போக இங்கே
உறங்குது பொழுதும் உறங்குது நீ உறங்கவில்லை நிலவே கான் உறங்குது காற்றும் உறங்குது நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை. நம்ம 2 பேரும் இப்படியே இருந்தோடுவோம். எனக்கு வர்ற மருமகன் பக்கா ஃபேமிலி மேனா இருக்கணும். சரின்னு சொல்லுங்க. இன்னைக்கு நான் ஃபேமிலி மேன மாறி இல்லை. என்ன ராங் சைட்ல போறேனே. அவன் நடத்துற பிசினஸ் எவ்வளவு ஆபத்தான பிசினஸ். எல்லாரும் தூங்கும் போது நம்ம முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எந்த நேரம் போலீஸ் வருமோ, எந்த நேரம் தூக்கு மேடைக்கு போகுமோ அப்படின்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த துடிப்பை என் மகனுக்கு கொடுக்க நான் விரும்பல. சொல்றேன், என் வம்ச அபிவிருத்தி செய்யறதுக்கு எனக்கு ஒரே மகள். அவளை உனக்கு கொடுத்த விதவையாக்க நான் விரும்பல. ஏன் சிரிக்கிறேன்? ஏன் சிரிக்கிறேன்? பாண்டித்துறை, இந்த உலகத்துல எதுவுமே நீடிக்கிறது கிடையாது. இன்னைக்கு வெள்ளையா நாளைக்கு கருப்பா மாறும். இன்னைக்கு நண்பனா இருக்கிறவன் நாளைக்கு விரோதியா மாறும். இயற்கையானது தத்துவ ரீதியோட பாக்குறப்போ நம்ம 2 பேர் மட்டும் கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடுவோங்கிறது என்ன நிச்சயம்? என்னைக்காவது ஒரு நாள் நாம விரோதியாக என்னால நீங்க காட்டி கொடுக்கப்படலாம். அப்ப நீங்க மட்டுமல்ல, உங்க வம்சத்தை விருத்தி செய்ய போறதா சொல்றீங்களே, அந்த விஜயாவும் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமையை நிச்சயம் என்னால் உண்டாக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. என் பெண் உனக்கு என்ன கொடுமை செஞ்சா? ஏன் அவளை பழிவாங்க நினைக்கிறேன்? பழிவாங்க நினைக்கிறேன். நாமெல்லாம் பாதிக்கப்படாம இருக்கணும்னா ஒரே ஒரு வழி, உன்னதமான வழி. உங்க பெண்ணை எனக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்து என்ன மனிதனா மாத்திரதான். இதை தவிர வேற எந்த வழியும் கிடையாது. என்ன குழையாக்கிட்டி? வேண்டிய டைம் கொடுக்கிறேன். ஆனா முடிவு எனக்கு தான் சக்சஸா இருக்கணும். விஜயா, விஜயா, கண்ணம்மா. என்னங்க ஐயா? விஜயா எங்க? நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது அவங்க இங்கதான் இருந்தாங்க. வெளியே போயிட்டியா? எங்க போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். புயல் வீச ஆரம்பிச்சிருச்சா? வீசுற வரைக்கும் வீசட்டும். முருகா, விவரம் தெரியாமல் என் விரோதியின் மகளை விரும்பிவிட்டு இப்பொழுது மறக்க முடியாமல் தத்தளிக்கும் என் மகனின் மனவேதனையை நான் அறிவேன். என் மகனை நான் ஏமாற்றவும் முடியாது, என் விரோதியின் மகளை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. இந்த தர்ம சங்கடமான நிலையில் நீதான் எனக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் ஐயனே, நீதான் எனக்கு வழிகாட்ட வேண்டும். முருகா, முருகா, நான் உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன் ஐயனே, உன்னைத்தான் நம்பி இருக்கிறேன். நல்ல சமயத்துல வந்து என் உயிரை காப்பாத்து. இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்? கைமாறு எதுவும் வேண்டாம். என்னுடைய கடமையை தான் நான் செய்தேன். நீ யாரு? நான் ஒரு ஆவலை. உலகத்துக்கு தேவையான செல்வங்கள் எல்லாம் இருந்தும் உள்ளத்துக்கு தேவையான அமைதி இல்லாத காரணத்தால வீட்டை விட்டு வெளியே இருக்கு. பேய் மாதிரி காத்தடிக்குது. பேசிட்டு இருக்க நேரம் இல்லை. வா அம்மா. வேண்டாம் அம்மா, வேண்டாம் வேண்டாம் அம்மா, என்னை இங்கே விட்டுடுங்க. இந்த மரம் மாதிரி இன்னும் எத்தனையோ மரங்கள் முழு, அதுல ஒரு மரம் என் மேல விழாமையா போயிடும். அப்படி சொல்லாது.
நீ என்ன காப்பாத்துறது மாதிரி நான் உன்னை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. வாம்மா வா. வேண்டாம்மா, பரவாயில்ல, நான் வர மாட்டேன். பரவாயில்ல, என் பேச்ச கேளு. அத்தா, உங்களுக்கு மல்லிகை பூனா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, ஆனா அதை விட உன்னுடைய பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிதான். இந்த நிம்மதியான நேரத்துல ஒரு பாட்டு பாடு. ரொம்ப நல்லா இருக்கு. அத்தை அந்த சத்தத்தை கேட்டு எழுந்து வந்துட்டாங்கன்னா அப்புறம் தலைவலி மட்டும் இல்ல, காய்ச்சல் சேர்ந்து வரும். விஜி, அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு இதுக்கு எவ்வளவு தூரம்? கேட்காது, பாடு. ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னா மாட்டேன். விஜி, விஜி முடியாது. ஒரே ஒரு பாட்டு. பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. ஏட்டினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு, அதை எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு. ஏட்டினிலும் எழுத்தினிலும் ஒரே ஒரு பாட்டு, அதை எழுதும் போது மயக்கம் வரும் ஒரே ஒரு பாட்டு. தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு, தோட்டம் தேடி நடக்க சொல்லும் ஒரே ஒரு பாட்டு, தூக்கமின்றி அலைய வைக்கும் ஒரே ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. தாய் படுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு, பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு, தாய் படுத்தால் கேட்பதில்லை ஒரே ஒரு பாட்டு, பெற்ற தந்தையையும் மதிப்பதில்லை ஒரே ஒரு பாட்டு, பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு, பாய் விரித்து படுக்கும் போதும் ஒரே ஒரு பாட்டு, பாதையிலே விழிக்கச்சலும் ஒரே ஒரு பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கு எழுதி வைத்த பாட்டு. உறவு பார்த்து வருவதில்லை, ஒருவன் கண்டு பிறப்பதில்லை, நிலவு மங்கை எழுதி வைத்த பாட்டு. நம் இருவருக்கும் தெரிந்ததுதான் காதல் என்னும் பாட்டு, பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு, காதல் பாட்டு ஒரு பாட்டு, பாட்டு ஒரே ஒரு பாட்டு. Good morning, sir. Morning. Coffee, please. Thank you. ஆஹா, ஏன் காரமா இருக்கா? ஆஹா, அம்மா, இது என்ன காஃபி? லவ் காஃபி. அதுதான் அவ்வளவு டேஸ்டா இருக்கு. இதுக்காகவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு. நீ காஃபி குயின் தான். நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். உங்களுக்கு முந்தியே எங்க அத்தை கிட்ட நான் சர்டிபிகேட் வாங்கிட்டேன். அரே, அரக்கு மாதிரி காஃபி போட்டு கொடுத்து அம்மா கிட்ட சர்டிபிகேட் வாங்குவேன்னு சொன்னியே, அது அப்படியே சேர்த்து போல இருக்கு. வெரி குட். எங்க கொண்டு போற?
இன்னைக்கு மழை வரும் போல இருக்க. பயப்படாத. விஜயா, அப்பா நீ கூப்பிடாத. ஆமா, கொலைகாரனை கூப்பிடு, அதான் பொருத்தமா இருக்கும். ராஜோ, நீ மறுபடியும் ஏன் இங்க வந்த? இருந்து சாப்பிட வரல, என் மகளை அழைச்சிட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன். விஜயா, என் கௌரவத்தை காத்துல பறக்க விட்டுட்டு அவனோட காதல் கதை பேசிக்கிட்டு இருக்கல. கௌரவம் செய்தது குற்றம், இருந்தது ஜெயில். இதுல கௌரவம் என்ன வேண்டியிருக்கு? சீடிங்கிற திமிர்ல பேசுறியா? எல்லாம் உன்னால வந்தது. இரண்யனுக்கு பிரகலாதம் பிறந்த மாதிரி எனக்கு பிறந்திருக்கிறப்ப, அதனாலதான் அம்மாவும் மகனும் மாறி மாறி பேசுறாங்க. நான் அப்புறம் பேசுறேன், எனக்கு டைம் இல்ல. நீ புறப்பட முதல்ல. அவ வரமாட்டா. அவ வரமாட்டான்னு சொல்றதுக்கு நீ யார்? அவ என் பொண்ணு. நேற்று வரையில் தான் உன் பொண்ணு, இப்ப என் மருமகன். இனிமே அவ இங்கதான் இருப்பான். ஓ, அதுக்குள்ளே கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணிட்டீங்களா? ஏன்? பாண்டித்துறைக்கிட்ட இருக்கு பல லட்சக்கணக்கான சொத்து. பொண்ணு ஒன்னே ஒண்ணு, அதை எடுத்துட்டா சொத்தையும் அடையலான்ற கனவு தப்பு கணக்கு போடுறீங்க. என் பொண்ண ஒரு பிச்சைக்கார பயலுக்கு கொடுப்பனே தவிர இவனுக்கு கொடுக்கவே மாட்டேன். கல்யாணம்ன்ற பேர்ல காசு பறிக்கிற திட்டம். யாருக்கு வேணும் உன் காசு? நான் தான் உன் காசுக்கே காரணம் கண்டுபிடிக்க போறேன். தம்பி, இன்னும் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? பராங்குஷம், மரியாதையா வெளியே போயிடு. மரியாதையா பொண்ணை வெளியே அனுப்பு, இல்லன்னா வீட்டுக்குள்ள பொண்ணை வச்சுக்க அனுப்ப மாட்டேன்றீங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அவளா வந்தாளா நாங்களா கூட்டிட்டு வந்தோமாங்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல தெரியும். போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன, இங்கேயே சொல்றேன். அப்பா, நான் ஒண்ணு விவரம் தெரியாத பச்சை குழந்தை இல்லை. இவங்க வந்து கூட்டிட்டு வர்றதுக்கு நானாத்தான் விரும்பி இங்க வந்தேன். விஜயா, என் மானத்தை வாங்காத, பேசாம என்னோட வந்துடு. உங்களோட வரதை விட ஒரு புலியோட போறது எவ்வளவு நல்லது. என்ன சொன்ன? அவளை தொட உனக்கு உரிமை இல்லை. ஏன் உரிமை இல்லை? அத கோர்ட்ல போய் கேளுங்க. அம்மா, நீங்க உள்ள போங்க. மிஸ்டர் பாண்டித்துறை, நான் ஒரு போலீஸ் உத்தியோகஸ்தன். ஒரு பொண்ணு தன் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு என் வீட்டு அடக்கலம் வந்திருக்கு. நான் அதை வெளியே அனுப்புறதோ நீங்க அழைச்சிட்டு போறதோ முடியாத காரியம். வேணும்னா சட்டப்படி நடவடிக்கை எடுத்துங்க. ராஜோ, நல்ல பாம்போட மோதல் நீ. இதனுடைய விளைவு பின்னால உனக்கு தெரியும். இந்த பட்டன் கொலை நடந்த இடத்துல இருந்து கிடைச்சதுன்னு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். இந்த பட்டனும் பாண்டித்துறையினுடைய கோட்டில் இருக்கிற பட்டனும் ஒரே மாதிரியா இருக்கு. அது மட்டும் இல்ல, அவருடைய கோட்டில் ஒரு பட்டன் இல்லை. நான் இந்த பட்டன் அதுவா தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பாண்டித்துறை நல்லவரோ கெட்டவரோ, நாம் அவரை எப்படி கண்காணிச்சு தான் தீர. அதுக்கு ஒரு வழி. என்ன வழி? என்ன பிரதர், பெண்கள்கிட்ட மரியாதை குறைவா நடக்கிறது பண்புள்ள செயல்.
நாம் இல்லாத நேரத்துல வீட்டுக்குள்ள புகுந்து விஜயாவை கையப்பிடிச்சு இருக்கிறோம். அம்மா என் கண்ணே, என் செல்வமே. பாவி அம்மா, எத்தனையோ வருஷமா நாம் பிரிஞ்சிருந்த என் செல்வத்தை இப்படி சின்ன பின்னமாக்கிட்டியே. தம்பியையும் தாயையும் பார்க்கணும்னு ஆசையோட ஓடி வந்த என் தங்கத்தை இப்படி அடிச்சு அலங்கோலமாக்கிட்டியே. எந்த ரத்தம் உன் உடம்புல ஓடுதோ அதே ரத்தம் ஓடுற இந்த உடம்புல காயத்தை உண்டாக்கிட்டியே. அண்ணன் அடிக்கிறது தானா உன் அன்பு? கூட பிறந்தவனை கொல்றது தானா உன் ரத்தப்பா? இதுக்கு தானா அண்ணனை பார்க்கணும்னு ஆசையோட காத்துக்கிட்டு. சிவராய அண்ணன். அம்மா, என் தம்பி இவன் தானா? ஆமாப்பா, குழந்தையா இருக்கும் போது நீ தொட்டி நாட்டி எந்த தம்பியை தூங்க வச்சியோ அந்த வாஞ்சையுள்ள தம்பிதான் உனக்கு இப்படி வரவேற்பு கொடுத்திருக்கும். ஐயோ போதும், என்ன கொல்லாதீங்கப்பா, என்ன கொல்லாதீங்க. அம்மா அம்மா, தம்பின்னு தெரியாம நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன். இங்க ரெண்டு பேரும் இப்படி அழுவது பார்க்கும் போது என் இருதயம் வெடிச்சிடும் போல இருக்கு. ஐயோ தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா, தம்பி, தம்பி, அண்ணா, தம்பி, அண்ணா. முருகா, முருகா, இந்த காட்சியை பார்க்கணும்னு நான் எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். மோகன், ராஜு, ராஜு, அண்ணா, எந்த கண் உங்களை பார்க்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்ததோ அந்த கண் உங்க மேல் நெருப்பாரி கொட்டிச்சு. எந்த வாய் உங்களை அண்ணால் அழைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அந்த வாய் உங்களை அநியாயமா பொய் சொல்லிடுச்சு. அண்ணா, எந்த கை உங்களை அன்போட அணைக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தது அண்ணா அந்த கை உங்களை அடிச்சுட்டு. அண்ணா, அண்ணா, என்ன மனுஷன். இல்ல தம்பி, இல்ல தம்பி, அண்ணா, இல்ல தம்பி, இல்ல தம்பி, நீதான் என்ன மன்னிக்கணும், நீதான் என்ன மன்னிக்கணும் தம்பி. நம்ம முதல் சந்திப்பு இப்படியா வந்து முடியணும் தம்பி. உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குதா? உன் முகத்தை பார்க்கறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. நீங்க யாருன்னு தெரியாம ஏதேதோ தவறா பேசிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. கண்ணே, விஜயா கிட்ட நீ ஏப்பா அப்படி நடந்துகிட்ட? நான் ஒண்ணும் தவறா நடந்துக்கலமா. இது நம்ம வீடுன்னு எனக்கு தெரியாதுமா. நான் பாண்டித்தோட பேங்க் போயிருந்தேன். அவர் மகன் இங்க இருக்கிறதாகவும் எப்படியாவது அழைச்சிட்டு வரும்படியும் சொன்னாரு. அதனாலதாம்மா கொஞ்சம் முரட்டுத்தனமா நடக்கும்படி ஆயிடுச்சு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா. ஆமா, பாண்டித்துறைய உனக்கு ரொம்ப நாளா தெரியுமா? இல்லம்மா, எனக்கு கொஞ்ச நாளா தான் தெரியும். அதுவும் வியாபார முறையில தான். ஆமா, நீ இந்த ஊருக்கு எப்பமா வந்த? நீ திருச்சிக்கு வந்த அன்னைக்கு உன் தம்பிக்கு இங்க மாத்தம் ஆயிடுச்சு. ஆமா அண்ணா, நான் இங்க வந்ததும் கடற்கரையில ஒரு கொலை நடந்துருச்சு. அந்த கொலையை செய்தது யாருங்கிறத கண்டுபிடிக்கத்தான் நான் முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த கொலைக்காரனை கண்டுபிடிக்கணும்னு உன் தம்பியை ஆசீர்வதிப்பா. என்னம்மா அது? என்ன போய் தம்பி ஆசீர்வதிக்க சொல்றீங்க? என்ன யாரு? அப்பாவுக்கு அப்புறம் அண்ணன் தானே சகலமும். என்னடா யோசிக்கிறீங்க? ஆசீர்வதிங்க. நான் ஆசீர்வதிக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ கொலைகாரனை கண்டுபிடிக்கணும்னு நான் ஆசீர்வதிக்கிறேன் தம்பி. நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் ஆசீர்வாதப்படி கொலைகாரன் கிடைச்சு அதனால உன் தம்பிக்கு நல்ல பேரு கிடைக்கட்டும். அம்மா, இப்போ எனக்கு அவசரமா ஒரு வேலை இருக்குது. நான் போயிட்டு வரேம்மா. அப்படி என்னப்பா அவசரம்? இரு, சாப்பிட்டு போல.
என்ன மோகன் இதெல்லாம்? விஜய் எங்க? மாட்டிக்கும். ஆடுகளை மோத விட்டு நட்டு ரத்தத்தை குடிக்கிற நரி மாதிரி அண்ணன் தம்பிகளை மோத விட்டு வேடிக்கை பார்க்கணும். எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்றேன் போதும். என்னங்க அனுப்புறதுக்கு முன்னால யார் வீடுன்னு கேட்டேன். அப்புறம் சொல்றேன்னு ஏமாத்திட்டீங்க. இதனால எவ்வளவு பெரிய விபரீதம் ஆயிடுச்சு தெரியுமா? ஐயோ ஐயோ, நினைச்சாலே வேதனையா இருக்குது. இனிமே நான் அந்த வீட்டுக்கு எப்படி போவேன்? எங்க அம்மா முகத்துல எப்படி விழிப்பேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? என் தம்பியோட நான் எப்படி பேசுவேன்? என்னப்பா தம்பின்றே அம்மான்றே, நான் சொன்ன வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுல போய் பூந்துட்டிய? அதே வீடுதான். அங்கதான் விஜயாவும் இருக்கிறான். அப்போ சிஐடி ராஜு என் தம்பி கூட பிறந்து ஒரே தம்பி ராஜம்மா என்ன பெற்று வளர்த்த தாய் அவதான் எங்க அம்மா. அவதான் எங்க அம்மா. ராஜம்மா பசங்க தானே இந்த ரெண்டு பயல்களும். ஆயுதத்தை அறுக்க கத்தி தேவை, கண்ணாடி அறுக்க உயரம் தேவை. நல்ல பாம்பெல்லாம் வளர்த்துருக்குறோம். என்ன சொன்னீங்க? ஒண்ணுமில்லை. உங்க அம்மா என்னை பத்தி ஏதாவது கேட்டாங்களா? நீ என்கிட்ட இருக்கிறதா அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. என்ன கேட்டாங்க. நான் ஏதேதோ சொல்லி தந்திரமா தப்பிச்சுட்டு வந்துட்டேன். ஆமா, என் குடும்பத்தை பத்தி உங்களுக்கு முதல்லயே தெரியுமா? நான் தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அனுப்பிச்சிருப்பேன். அவ்வளவு பெரிய முட்டாளா நான்? பெட்ரோலுக்கு பதிலா தண்ணியை ஊத்திக்கிட்டு கார் ஓட்டுறவன் நான், தெரியுமா உனக்கு? விஜயா எங்க வீட்டுக்கு ஏன் போச்சு? அவ என் தம்பியை விரும்புறாப்புல தெரியுதே. நம்பிடாதே, அதெல்லாம் உன் தம்பி செட்டப். விஜயாவை வீட்டுல வச்சுக்கிட்டு டிராமா பிளே பண்றான் நம்ம ரகசியத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. இல்ல, இல்லவே இல்லை. என் தம்பி அப்படிப்பட்டவனே இல்ல. ஆராய்ச்சியை பத்தி எனக்கு தேவையில்லை. உடன் பிறந்தே கொல்லும் வியாதி. இனிமேதானே உஷாராயிருக்கணும். எதுக்காக? உன் தைரிய புரட்டிப்பார். நீ யார்? கொள்ளைக்காரன், கொலைகாரன். உன் தம்பியார்? போலீஸ், சிஐடி. தம்பியாச்சே, உன்னை விட்டுருவான்னு பாக்குறியா? அதுதான் நடக்காது. போலீஸுக்கு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் ஒண்ணும் கிடையாது. காசை கொடுத்து ஏமாத்தலாம் பாக்குறியா? இந்த காலத்து போலீஸ் கிட்ட நடக்காதது. கேசுதான் அவங்களுக்கு முக்கியம். மச்சனாச்சே அப்படின்னு கையில தங்க சங்கிலியை போடுவான். குற்றவாளின்னு தெரிஞ்சுட்டா தங்க சங்கிலியை கைச்சிட்டு இரும்பு காப்ப போட்டுருவான். நான் சொல்றதுக்கு அடிதடியில் இருந்து அரசியல் அனுபவம் பெற்றவன். உபதேசத்தை வாங்கிக்கோ. பாண்டித்துறை, என் மனசு ஒரு நிலையில இல்லை. என்ன குழப்பாதீங்க, என்ன குழப்பாதீங்க. எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்குது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். பைத்தியக்காரன், தெளிவா சொல்றேன். போய் விஜயாவை கூட்டியா. எங்க வீட்டுக்கு நான் போக மாட்டேன். என்னால் முடியாது. என்னால் முடியவே முடியாது. விஜயா உனக்கு வேணும்? விஜயா வேணும். சொத்து? சொத்து வேணும். போய் கூட்டியா. சொத்துக்கும் விஜயாவுக்கு என்ன சம்பந்தம்? இந்த வீட்டுல இருக்கிற ஒற்றை கம்பல இருந்து அவ மேலதான் இருக்கு. பைத்தியக்காரன். கூட்டியார்ல ₹1 கோடி கிடையாது, ஒற்றை கம்பும் கிடையாது. ஏன் அழுதுகிட்டே யோசிக்கிற? சிரிச்சுக்கிட்டே போய் விஜயாவை கூட்டியா. உன் தம்பி சிஐடிக்கு நாம என்ன கலர்னு தெரியறதுக்கு முன்னாலேயே வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவோம். அங்க லவுட் ஸ்பீக்கர் வச்சு உனக்கு கல்யாணம் பண்றேன். சாவி கொத்தவன் கையிலேயே கொடுத்துட்றேன். அப்புறம் நான் ரிட்டையர்ட். எனக்கு தேவையானது ஒரு ஈச்சர். சாஞ்சுக்கிட்டு ஆடிக்கிட்டே இருப்பேன். இல்ல இல்ல, நான் யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிச்சுதான் சொல்லுவேன். யோசிக்கிறியா? உன் வீட்டுல விஜயா இருக்கிறா. போலீஸ் ஸ்டேஷன்ல விலங்கு இருக்கு. யோசிச்சா எது முன்னால வரும்? பாண்டித்துறை, பாண்டித்துறை. சும்மா பாண்டித்துறை பாண்டித்துறை கூப்பிடாதே. மாமனாவுக்கு கூப்பிட்டு தொலைஞ்சுக்க வரும். யாரோ கஸ்டமர் வந்திருக்கான். நான் போய் பார்த்துட்டு வரேன். வாங்கய்யா. வணக்கம்ங்க. உட்கார். என்ன விஷயம்? இந்த வைர மாலையை வித்தரலான்னு வந்திருக்கேங்க.
வைரமா இது? ஆமாங்க. கிராமமா நீ? ஆமாங்க. இதோ புரியாம பேசுறேன். இது விளைஞ்ச கல்லுக்கும் விளையாத கல்லுக்கும் கிராஸ் பார்ல வந்த கல். என்ன அப்படி சொல்றீங்க? அவ்வளவு அசல் வயலுமுங்க. எங்க அப்பா அந்த காலத்துல 70,000 ரூபாய் அப்படி செஞ்சதுங்க. உங்க அப்பன் காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இருந்திருக்கலாம், நீ சொல்றது சரி. இந்த காலத்துல வைரத்துக்கு வேல்யூ இல்ல, இரும்புக்கு தான் வேல்யூ. தெரியுமா உனக்கு? என்னங்க அப்படி சொல்றீங்க? எவ்வளவுதான் கொடுப்பீங்க? ஏதோ பெரிய மனுஷனுங்க புரியாத ஆளா இருக்கிறீங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுக்குறேன், வச்சுக்கோங்க. என்ன தம்பி? செங்கல்பட்டு காசு கடை முதலியாரு 50,000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாரு. நகையை வாங்கிக்கியா, அவர்கிட்ட ஒருத்தர் கொடுத்து பணத்தை வாங்கிக்குவா. அதான் சரி தம்பி, புறப்படும். இப்பவே செங்கல்பேட் போறீங்களா நீங்க? ஆமாங்க. வடிவேல் பட்டு நமக்கு மோகனுக்கு படு. ஏன் பாசு, உண்மையிலேயே இந்த நெக்கிள்ஸ் 5000 ரூபாய் தான் பெறுமா? இந்த மாதிரி வைரமே இங்க கிடையாது. 2 லட்சம் ரூபாய் பெறும். பின்ன எதுக்கு 5000 ரூபாய் கேட்டீங்க? அது பிசினஸ்ல பேசுற உண்மை. உண்மை இருக்காதுன்னு என்ன? ஓகே, செங்கல்பேட்டில இருந்து யாரோ பேர் வைர நெக்லஸோட வந்தாங்க, எடுத்துக்கிட்டு போறாங்க. நம்ம 2 பேரும் போய் கொள்ளையடிக்கணும். பாண்டித்துறை, உங்களுக்கு தான் ஏராளமான சொத்து இருக்குது, எதுக்காக அனாவசியமா ஆசைப்படுறீங்க? மேலும் இந்த தடவை கொள்ளையடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை, விருப்பமே இல்லை. என்ன மோகன் இப்படி பேசுற? எனக்கு என்ன ஆசை இருக்கு இந்த நாட்டுல? நான் ஒரு சன்னியாசி மாதிரி அந்த வைர நெக்லஸ் நான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறேன். உன் மேரேஜ் டைம்ல விஜயா கழுத்துல போட்டு உன்னோட நிக்கணும், அது ஒரு ஸ்டில் எடுக்கணும்ன்ற ஒரு புது ஆசை இப்ப ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நீ செய்யக்கூடாது. அந்த டைம்ல விஜயா உனக்கு தான் மேரேஜ் பண்ண போறேன். போ, நான் ராஜாலியை கூப்பிட்டு எல்லா ஆளுக்களையும் கொண்டாந்து செங்கல்பேட் ரோட்ல இருக்க சொல்றப்போ சீக்கிரம் கோவான் போ, சொல்றதுக்கு. பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட, பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே, அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர, அரும்பு மீசை துள்ளி வர அழகு புன்னகை அள்ளி வர, குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அழைத்தவரே, கையில் எடுத்தால் சுவண்டு விடும் கன்னம் இரண்டும் சிவந்து விடும், கையில் எடுத்தால் சுவண்டு விடும் கன்னம் இரண்டும் சிவந்து விடும், சின்ன இடையே சித்திரமே சிரிக்கும் காதல் நித்திலமே, நிமிர்ந்து நடக்கும் நடையழகு நெருங்கி பழகும் கலையழகு, நிமிர்ந்து நடக்கும் நடையழகு நெருங்கி பழகும் கலையழகு, அமைதி நிறையும் முகத்தழகு யாவும் உங்கள் கனியழகு, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே, குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அழைத்தவரே, உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், உறங்கினாலும் விழித்தாலும் ஊர்கள் தோறும் அலைந்தாலும், மயங்க வைத்தது ஒரு முகமே மங்கை உந்தன் திருமுகமே, காசு பணங்கள் கேட்கவில்லை ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை, காசு பணங்கள் கேட்கவில்லை ஜாதி மதங்கள் பார்க்கவில்லை, காவி வந்தது என் மனமே இனி தாழ்வும் வாழ்வும் உன்வசமே, கட்டு கூந்தல் முடித்தவளே என்னை காதல் வலையில் அழைத்தவளே, பட்டு சேலை காத்தாட பருவமே நீ கூத்தாட, குறும்பு பார்வை பார்த்தவரே என்னை கூட்டு கிளியாய் அழைத்தவரே. இன்னும் 6 தான் டைம் இருக்கு. எதுக்கு? அவசரமா வெளியே போகணும். ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? வெற்றியோட இந்த பிறகு சொல்றேன். அப்புறம்
அப்பா இங்க வந்த போது நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகம் சரியா போச்சு. அத்தா இதை கிழிச்சு போட்டுல கூடாது. கொள்ளைக்காரங்க யாருங்கிறத நிரூபிக்க இந்த போட்டோ தான் ஆதாரமா இருக்கு. இதையா கிழிச்சு போட சொல்றேன். கொள்ளைக்காரரா இருந்தால் அவர் என்னுடைய அப்பா. தன் அப்பாவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க எந்த மகளும் முயற்சி எடுக்காம இருக்க மாட்டான். விஜய், அத்தா எங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஊர்ல உள்ளவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நான் எங்க அப்பாவை காட்டு கொடுத்துட்டேன்னு அவர் என் மேல சந்தேகப்படுவார். தயவு செய்து அவரை பிடிச்சு கொடுக்காதீங்க அத்தா, பிடிச்சு கொடுக்காதீங்க. கூட பிறந்த அண்ணன் நான் பிடிச்சு கொடுக்கும் போது அப்பாவை பத்தி நீ கவலைப்படலாமா? விஜயா, கொல்லும் விஷ கிருமிகளையும் குற்றவாளிகளையும் விட்டு வைக்கிறது ஆபத்து. அத்தா, இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க. அப்பாவை திருத்தக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு. நீங்க நல்ல விதமா எடுத்து சொன்னா அப்பா நிச்சயம் திருந்துடுவார். விஜயா, குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதா என்னுடைய கடமை. அவர்களை திருத்தறதோ தண்டிக்கிறதோ நீதிபதியை பொறுத்த விட்டேன். அத்தா, நான் சொல்றதை கேளுங்க. கடவுளே சொன்னாலும் என் கடமையை நான் நிறைவேற்றி தீர்வேன். நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், எங்க அப்பாவை காப்பாத்துங்க அத்தா. விஜயா, என்ன மன்னிச்சு, என்ன மன்னிச்சு விஜயா. அம்மா, தம்பி, கொள்ளைக்காரன் யாருன்னு தெரிந்து விட்டதா? தெரிந்து விட்டதம்மா, தெரிந்து விட்டது. ஏன் வருந்துகிறான்? கொள்ளைக்காரனை கைது செய்ய வேண்டும் என்றா? கடமையை உயிரை விட பெரிதாக கருதுகிற நீயா இப்படி கலங்குகிறாய்? ராஜு, சட்டத்திற்கு இரக்கத்திற்கும் சம்பந்தமில்லை. குற்றவாளி கண்டிப்பாக தண்டிக்கப்படத்தான் வேண்டும். அம்மா, கொள்ளைக்காரன் யார் என்று தெரிந்தால் என்னை போ நீங்களும் கலங்குவீர்கள், கண்ணீர் விடுவீர்கள். இதோ பாருங்கள் அம்மா. பாண்டித்துறை, கொள்ளைக்காரன் என் மகன். கொள்ளைக்காரன் இருவரும் சேர்ந்துதான் கொள்ளையடிக்கிறார்கள். கடற்கரையில் நடந்த கொலைக்கு கூட இவர்கள் தான் காரணமாக. அம்மா, இப்போது என்ன சொல்லுகிறீர்கள்? ரத்த பாசத்துக்காக உன் கடமையை விட்டுக் கொடு மகனே என்று தானே சொல்லப் போகிறீர்கள்? இல்லை தம்பி, உன் கடமையை செய். மோகன் உன் அண்ணன் என்று யோசிக்காது. பாண்டித்துறை விஜயாவின் தந்தை என்று தயங்காது. இருவருடைய கைகளையும் ஒன்று சேர்த்து விலங்கு. அம்மா, ராஜு, நீ ஒரு சிஐடி. வந்த பாசங்களுக்கு அப்பாற்பட்டவன். கொண்ட லட்சியத்திற்காக கூட பிறந்த அண்ணனையே கைது செய்த கடமை வீரந்து என்ற புகழ் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. அம்மா, புறப்பட மகனே. அம்மா, என்னை பெற்ற தாய் சொல்கிறேன், தாய் சொல்லை தட்டாதே. போ. அம்மா, அம்மா, நீங்கள் ஒரு லட்சியத்தாய், நீங்கள் ஒரு லட்சியத்தாய். அம்மா, உங்கள் வயிற்றில் பிறக்க நான் கொடுத்து வைத்தவன். அம்மா, நான் கொடுத்து வைத்தவன். அம்மா, நான் கொடுத்து வைத்தவன். வருகிறேன், வருகிறேன். நீங்க சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. ஏன் மிஸ்டர் ராஜு, அன்னைக்கு உங்க அண்ணன் சொல்லி அறிமுகப்படுத்துறீங்களே, அவர் தானே அவரு? ஆமா, எங்க அண்ணன் தான் சார். இவங்க ரெண்டு பேரும் கைது செய்யறதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை தயவு செய்து உடனே செய்யுங்க. ஆல் ரைட். விஜயா, நீங்களா? ஆமா, உங்க அப்பா உன்னை அழைச்சிட்டு வர சொன்னார். புறப்படு. நான் வர முடியாது. நீங்க யாருங்கிறது உங்க தம்பிக்கு தெரிஞ்சு போச்சு. உங்களை பிடிக்கிறதுக்காக தான் அவர் போயிருக்காரு. தயவு செய்து இங்கிருந்து போயிடுங்க. அத பத்தி நீ கவலைப்படாத, என் கூட வா. நான் வர முடியாது. வா. நான் வர முடியாது. அட பாவி, என்ன இது? அம்மா, இந்த விஷயத்துல நீ தலையிடாத. நீ கொள்ளைக்காரன். மரியாதையா உன் தம்பிக்கிட்ட நீ குற்றவாளிங்கிறத சொல்லிடு. அவன் என் தம்பி இல்லை, எனக்கு மனைவியாக வேண்டிய விஜயாவை மயக்கி கொண்டு வந்த வந்தது. என்ன தூக்கு மேடையில நிறுத்த முயற்சி செய்த துரோகி. இல்லை, நீதான் துரோகி. பரம்பரையா இருந்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தை பாராட்ட வந்த காதல். அம்மா, மலையை எதிர்த்தாலும் பயப்படாத மத யானையா வந்திருக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் என் காதல் விடாது. விஜயா, என் பேச்ச கேடு. முடியாது. உன்னை கையெடுத்து கும்பிடு. அவளை விட்டுடுமோ? உயிரை விடுவேன், ஆனா இவளை விட்டு விட மாட்டேன். அவன் உன் தம்பிக்கு மனைவியா வரப்போறா. அவளை விட்டுடு. உன்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாய் சொல்கிறேன்.
தாய் சொல்லை தட்டியவர் யாருமே வாழ்ந்ததில்லை. தாய் சொல்லை தட்டாதே மோகன், தாய் சொல்லை தட்டாதே. என்ன இது காயம்? என்ன நடந்தது? உங்க அண்ணன் விஜயாவை கொண்டு போயிட்டாரா? கொண்டு போயிட்டாரா? முதல்ல அவளை காப்பாத்து, போய் அவளை காப்பாத்து. அம்மா, உங்களை இந்த நிலையில விட்டுட்டா என்ன போக சொல்றீங்க? என்ன பத்தி கவலைப்படாதே, எனக்கு ஒண்ணு இல்ல. முதல்ல விஜயாவோட மானத்தை காப்பாத்து ராஜு. அம்மா, அம்மா, நான் சொல்றதை கேளு ராஜு, நீ சீக்கிரம் இப்பதான் உங்க அண்ணன் போய். பாண்டித்துறை எங்க? பாண்டித்துறை ட்ரெயின்ல போறதுக்கு டிக்கெட் கொடுக்கணும் போயிருக்காருங்க. பாண்டித்துறை இவர்களை கிளப்படும். டூப்ளிகேட் போலீஸ் மன்னிக்கணும். ஏறுங்க, ஜீப்ல போலாம். காஸ்ட்லி கார் இதுலயே போலாம். நோ ஜீப்ல போலாம்.
அண்ணா 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 என்னை பாருண்ணா, என்னை பார்க்க மாட்டீர்களா? அண்ணா 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 ராஜு, உன் அண்ணன் தாய் சொல்லை தட்டி நடந்ததுனால கொள்ளைக்காரன் கொலைகாரனுங்கிற பெயரோடு சாகும்படி ஆயிடுச்சு. நீ தாய் சொல்லை கேட்டு நடந்த, அதனால உனக்கு உத்தியோகத்துல உயர்வும் புகழும் கிடைச்சது. விஜயா, ராஜு, நீங்க 2 பேரும் எப்பொழுதும் சந்தோஷமா வாழுங்க. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. இன்பம் துன்பம் எது வந்தாலும் இருவர் நிலையும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. எளிமை பெருமை எது வந்தாலும் இருவர் வழியும் ஒன்றே. இருவர் வழியும் ஒன்றே. சிரித்து சிரித்து என்னை சிறையிலோ